ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 150 நாட்கள் சேலஞ்சஸ் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 50 கொஸ்டின் எடுத்திருக்கேன், தமிழ் தான். ஸோ எப்படி வந்து சிம்பிளாக வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ ஒரு 50 கிராமர் பார்த்த மாதிரியும் இருக்கும், ரிவைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஏன்னா இப்போ நிறைய கிராமர் டாப்பிக்கில் வந்து புக்கு கண்டென்ட்டை தவிர்த்து நம்மளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நிறுத்தற்குறி. ஸோ இது வந்து நம்மளுக்கு இப்போ அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய டாபிக்குமே இதுதான். ஸோ நிறுத்தற்குறியில எப்படிலாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு என்னென்னா நிறுத்தற்குறிகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கூட்டத்தின் தலைவர் சக்தி அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். இது நம்ம வாசிக்கிற விதத்திலேயே நமக்கு நிறுத்தற்குறிகள் மாறி மாறி வரும். இப்போ இதுல வந்து பாருங்க, ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நேர்கூற்று வாக்கியம், இதை பார்த்த உடனே தெரியுது நேர்கூற்று வாக்கியம். அப்ப நேர்கூற்று வாக்கியம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னது இருக்கும், ஒரு டபுள் கொட்டேஷன் இருக்கும். ஸோ இந்த டபுள் கொட்டேஷன் போடுறீங்க அப்படின்னா இந்த கொட்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து கமா இருக்கணும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல எல்லாமே வந்து நமக்கு என்ன வருது, டபுள் கொட்டேஷன் போட்டு தான் வருது. இப்போ நேர்கூற்று அறிவித்தார், நேர்கூற்று வாக்கியம் தான் இது. கூட்டத்தின் தலைவர் அறிவிக்கிறாரு. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரும், நேர்கூற்று தான். அவங்க இன்னொருத்தவங்களை பத்தியே சொல்றாங்க. அப்போ இது நேர்கூற்று வாக்கியம்னா கண்டிப்பா வந்து டபுள் கொட்டேஷன் வரணும். ஸோ அப்போ அது அந்த கொட்டேஷனுக்கு முன்னாடி கண்டிப்பா கமா வந்து வரணும். ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்க, கொட்டேஷன் போட்டிருக்காங்க, ஆனால் முன்னாடி வந்து கமா இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட்ல இது என்ன பண்ணிடலாம், நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ரெண்டாவது வந்து இது வந்து நேர்கூற்று வாக்கியத்துக்கான கொட்டேஷனை இதுல கொடுக்கவே இல்லை. அப்போ இதுவும் தப்பு. ஸோ இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா கூட்டத்தின் தலைவர், அதே மாதிரி நேர்கூற்று வாக்கியத்துக்கு டபுள் கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க, கமா வந்து முன்னாடி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து கூட்டத்தின் தலைவர் சக்தி அவர்கள் இப்போது. இப்போ நேர்கூற்று வாக்கியம் அப்படின்னு என்ன வரும், யார் வந்து பேசுறாங்களோ, அந்த யார் பேசுறாங்களோ அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கமா வரும். அதுக்கப்புறம் தான் டபுள் கொட்டேஷன் ஆரம்பிக்கும். அப்போ கூட்டத்தின் தலைவர் தான் பேசுறாரு. அப்போ பேசும்போது இது ஃபுல்லா அவருடைய ஸ்டேட்மெண்ட். அப்போ சக்தி அவர்கள் இப்போ, அப்போ அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நம்ம கொட்டேஷனுக்குள்ளே போடுவோம். அப்போ கூட்டத்தின் தலைவர் வந்து சொல்லக்கூடிய செய்தி என்னது, சக்தி அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார். இதுதான் அவருக்கு அந்த அவரு சொல்லக்கூடிய அந்த செய்தியை தான் நம்ம என்ன பண்ணுவோம், கொட்டேஷனுக்குள்ள போடுவோம். அப்போ இதுல வந்து கொடுத்துருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து தப்பு. அப்போ இதுதான் வந்து கரெக்ட். இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். இன்னொன்று இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, சக்தி அவர்கள் இப்போது தலைப்பில்லை. ஸோ ஸ்பெசிபிக்கா ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்றாங்க அப்படின்னா அங்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இதுதான் போடுவோம், ஒற்றை மேற்கோள் குறி தான் போடுவோம். அதே மாதிரி ஒரு பழமொழி ஆகட்டும், இல்லாட்டா ஒரு பொன்மொழி ஆகட்டும், செயலுடைய அடிகள் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அப்படின்னா என்ன போடுவோம் அப்படின்னா டபுள் கொட்டேஷன் வந்து போடுவோம். இப்போ சிங்கிள் கொட்டேஷன் எதுக்கு அப்படின்னா ஸ்பெசிபிக்கா ஒரு வார்த்தையோ ஒரு தலைப்பையோ மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா அங்க வந்து சிங்கிள் கொட்டேஷன் வரும். ஸோ அதனாலதான் இப்போ வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தலைப்பு. இப்போ இதே இது இப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க தானே, இப்போ மேடை பேச்சுலதான் இதை அழைக்கிறாங்க. அப்போ மேடை பேசும்போது என்ன சொல்லியிருப்பாரு, இப்போது வந்து சக்தி அவர்கள் இப்போது தலைப்பிலை அப்படிங்கிற தலைப்பில பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி நம்ம யோசிச்சு பார்த்தாலுமே நம்ம என்ன செஞ்சிடலாம், ஓரளவு வந்து போட்டுடலாம். ஸோ அப்போ அதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து இதுதான். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டபுள் கொட்டேஷன் எங்க யூஸ் பண்ணணும், கமா வந்து அதாவது டபுள் கொட்டேஷன்ல கமா எங்க வரும், சிங்கிள் கொட்டேஷன் எங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததுல இதே மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த குழு வச்சு செஞ்சிடலாம், ஈஸியா வந்து போட்டுடலாம். அடுத்துல அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க, சரியான நிறுத்தற்குறிகள் தான் கேட்டிருக்காங்க. வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் வந்து 3000. மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் பொதுவாக என்று மிஸ் ஆயிருக்குல்ல, என்று பொதுவாக பாடுகிறது அப்படி சொல்லிட்டு வரும். அப்ப இதுல வந்து பாருங்க, இதை வந்து நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம், ரெண்டு சென்டென்ஸா வந்து பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ஒரே ஒரு காமனா ஒரு நூலை பத்தி தான் சொல்லியிருக்குது. ஸோ அப்போ இதுல வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 3000 பத்தி தான் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்குது. வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் 3000. ஸோ இது வந்து சாதாரண வாக்கியம் தான். இப்போ இதுக்கப்புறம் இந்த 3000 பத்தி தான் அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்குது. அப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு எழுவாய் அடுத்தடுத்து நிறைய பயனிலைகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செமிகோலன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அரைக்கார் புள்ளி வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ இதுல வந்து பாருங்க அப்படின்னா வெண்பாவால் எழுதப்பட்ட நூல், இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த கோலன் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சிம்பிள் வராது, புள்ளி கமா இதுதான் வந்து இந்த இடத்துல வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மன்னர்களின் பெயர்களை கொடுக்காமல் சேர சோழ பாண்டியர். அப்ப இது வந்து நமக்கு அடுத்தடுத்து எழுவாய்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கமா வந்து போட்டு எழுதுவோம். ஸோ கமாவும் நம்மளுக்கு என்ன வரும், ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கும் கமா வரும், மூணாவதுக்கு வந்து கமா வராது. அப்ப இதுல வந்து இதுதான் மிஸ்டேக். அப்ப இது வந்து கண்டிப்பா வராது. செகண்ட் கொடுத்துருக்கத பாருங்க, வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் 3000. ஸோ அதுக்கப்புறம் கரெக்டா வந்து கொடுத்துருக்காங்க. மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் என்று பொதுவாக குறிப்பிடுகிறது. ஸோ இது வந்து கரெக்ட். இப்போ மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் 3000.
இது வந்து யாருமே வந்து சொல்லலை. இப்போ நம்மளுக்கு இது வந்து டபுள் கொட்டேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா ஒன்று செய்யுளடியா இருக்கணும், அப்படின்னா பழமொழி பொன்மொழி இல்லாட்டா யாராவது நேர்கூற்று வாக்கியமா இருக்கும். இது காமனா ஒரு செய்தி தொடர மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பா நமக்கு என்ன வராது அப்படின்னா டபுள் கொட்டேஷன் வந்து வராது. அதே மாதிரி சிங்கிள் கொட்டேஷன் என்ன செய்யாதே வராது. வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். ஸோ அப்போ இது வந்து வெண்பாவை பத்தி என்ன செய்யல பெருசா வந்து பேசல. ஸோ அப்போ இந்த மாதிரி யோசிக்கும் போது இதுவும் நமக்கு என்னதுதான் தப்பு தான். ஸோ அப்போ காமனா இதுதான் வந்து கரெக்ட். ஸோ அடுத்தது இதுல பாருங்க, அதே மாதிரி நிறுத்தற்குறிகள் தான் கேட்டிருக்காங்க. நல்லவை வெல்லும் தீயவை தோற்கும். இப்போ நார்மலா வந்து சென்டென்ஸ்ல வந்து உடன்பாடும் எதிர்மறையும் வந்து அடுத்தடுத்து வந்துச்சு அப்படின்னா அதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா அரைப்புள்ளி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இதில் வந்து பாருங்க, இது வந்து நல்லவே வெல்லும் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். தீயவை வந்து என்ன செய்யும், தோற்கும். அப்போ அது வந்து இது எதுக்கு எதிர், இப்போ நல்லதுக்கு எதிரானதான தீயவை வெல்லும் தோற்கும். அப்படியே உடன்பாடு எதிர்மறை கருத்துகள் ஒரே வாக்கியத்துல இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அரைப்புள்ளி தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ பாருங்க, நல்லவே வெல்லும் தீயவை தோற்கும். அப்போ ரெண்டுமே என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒன்று வந்து பாசிட்டிவ் இது, இன்னொரு இது நெகட்டிவ் இது, ரெண்டுமே ஒரே இது டிபெண்ட் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வாக்கியங்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த செமிகோலன் அதாவது அரைப்புள்ளி தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா ஓரளவு நம்ம என்ன செஞ்செல்லாம் போட்டுடலாம். இனிமேல் அடுத்தடுத்து இதே மாதிரி நிறுத்தற்குறிகள் வரும்போது அதுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் வரும்ல, அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே என்ன செய்யும், புரியும். வர வர பார்ப்போம், உங்களுக்கு நல்லா அந்த டாபிக் வந்து தரவாயிரும். ஸோ அடுத்து பாருங்க, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. இதுவும் அடிக்கடி வந்து கேட்குறாங்க. ஸோ பேச்சு வழக்குல அதாவது கொடுத்துருக்காங்க, அதில் வந்து எழுத்து வழக்கில் அமைந்த சொல் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்லு அப்படின்னா என்ன வரும், சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டோம். அது வந்து பேச்சு வழக்கு. சொல்லிக்கணும், இதுவும் பேச்சு வழக்கு தான். சொல்றா, இதுவும் பேச்சு வழக்கு. அப்போ சொல் அப்படிங்கிறதா என்னது, எழுத்து வழக்கு. ஸோ இது நம்ம ஓரளவு என்ன செஞ்சலாம், போட்டுடலாம். அதுக்கப்புறம் இது மறுபடியும் அதே தான் கேட்டிருக்காங்க, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு தான். ஸோ எழுத்து வழக்கில் அமையாத சொல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ செல்க, செல் வினை வியங்கோல் வினை முற்று என்னது, செல்க. வருக, இதுவும் நமக்கு எழுத்து வழக்கு தான். படித்தான், இதுவும் எழுத்து வழக்கு தான். குந்திக்க உட்காருன்னு சொல்லுவோம், அதுதான். அப்போ அதுதான் பேச்சு வழக்குல கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் வந்து கரெக்ட். அடுத்து சரியான எழுத்து வழக்கு தொடர் என்ன. அப்போ எழுத்து வழக்கு எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நேற்று நீ வந்தியா. ஸோ வந்தியா அப்படின்னாலே என்னதுதான் பேச்சு வழக்கு. வருவாயா, நேற்று நீ வருவியா. ஸோ வருவாயா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நேற்று நீ வருவாயா வராது, நேற்று நீ வந்தாயா அப்படின்னு தான் வரும். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து நேற்றுங்கிறது இறந்த காலம், வருவாயா அப்படிங்கிறது என்னது எதிர்காலம். ஸோ இதையே நம்ம என்ன செஞ்சுக்கணும், கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கணும். அப்போ அதுவும் தப்பு. அடுத்து நேற்று அவன் வருவானா. ஸோ நேற்றுங்கிறது இறந்த காலம், வருவானா அப்படிங்கிறது எதிர்காலம். அப்போ இதுவுமே என்னதுதான் தப்பு தான். ஸோ நேற்று நீ வந்தாயா, அப்போ இதுதான் வந்து என்னது கரெக்ட். ஸோ இந்த மாதிரி இதுல எழுத்து விளக்கு தான் கேட்டிருக்காங்க. ஆனாலும் நம்ம என்ன பார்க்கணும், இந்த காலங்கள் இறந்த காலம் எதிர்காலம் அதை வச்சு கொஞ்சம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஓரளவு போட்டுடலாம். அதுக்கப்புறம் பாருங்க சிங்கம். ஸோ சிங்கம் அப்படிங்கும்போது நமக்கு அதனுடைய அந்த இளமை பெயர்கள் சொல்லுவோம். சிங்கத்தினுடைய குட்டிக்கு நம்ம என்ன சொல்லுவோம், சிங்க குருளை அப்படி சொல்லுவோம். பரல் அப்படிங்கும்போது புலி பரல்னு வரும். ஸோ கன்று அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும், பசு கன்று, அதுக்கப்புறம் யானை கன்றுன்னு சொல்லிட்டு வரும். அதே மாதிரி குட்டி அப்படிங்கிறது ஆட்டுக்குட்டி, இந்த மாதிரி வரும். ஸோ அதனால இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது நமக்கு புக்ல இருக்கதா அப்படியே கேட்பாங்க. ஸோ அதனால இதுல வந்து கரெக்டா வந்து மிஸ்டேக் இல்லாம போடுற மாதிரி படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, பசு சரியான இணை சொல். அது இதுக்கு முன்னாடி அதான் பார்த்தோம். ஸோ பசு அப்படிங்கிறது என்ன வரும், கன்று. புலிங்கிறது பரல், சிங்கம்ங்கிறது குருளை. குட்டிக்கு நிறைய எண்ணம் வரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. ஸோ சுவர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சுவருக்கு எது, இதுவும் நமக்கு வந்து மரபு பிழை திருத்தம் அந்த டாபிக்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சுவர் அப்படின்னா என்ன வரும், கட்டினான் வராது, அமைத்தான் வராது, உண்டாக்கினான் வராது, சுவர் எழுப்பினான். ஸோ சுவர் எழுப்பினான் தான் கரெக்டான வார்த்தை. ஸோ அதுதான் அப்படி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பொருத்தமான காலம் கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்தேன், வந்தேன் அப்படின்னா என்னது, முடிஞ்சு போயிட்டு இறந்த காலம் தான். ஆனால் இங்க எதிர்காலம் கொடுத்துருக்காங்க, அப்ப தப்பு. கவிதை இயற்றினால் முடிஞ்சிச்சு, அப்ப இதுவும் என்னதுதான் இறந்த காலம், கரெக்ட். மேடையில் பேசுவேன், பேசுவேன்ங்கிறது என்னது எதிர்காலம். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க, அப்ப தப்பு. மழை பெய்தது. ஸோ பெய்தது அப்படின்னா அதுவும் என்னது, முடிஞ்சு போனதுதான். அது வந்து இறந்த காலம். ஆனா இங்க கொடுத்துருக்கிறது எதிர்காலம். அப்ப கரெக்டானது இதுதான். இதெல்லாம் ஓரளவு ஈஸியா இருக்குது. அடுத்து நிகழ்காலத்தை குறிப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. நடந்தால். ஸோ நடந்தால்னா முடிஞ்சு போயிட்டு. நடந்திருந்தால், நடந்து இருந்திருந்தால் அதுவும் என்ன செஞ்சுட்டு முடிஞ்சு போயிட்டு. நடக்கிறது, ஸோ நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இதுதான் வந்து நிகழ்காலம். இது மற்ற மூணுமே எல்லாமே என்னது நம்மளுக்கு இறந்த காலம். ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து இதுதான். அடுத்து பாருங்க, சிரி என்ற வேர்ச்சொலின் எதிர்காலத்தை கண்டுபிடி. ஸோ சிரித்தாள் இறந்த காலம், சிரிக்கிறாள் அப்ப சிரித்து கொண்டு இருக்கிறாள், அப்ப அது வந்து நிகழ்காலம். சிரிப்பால் அதான் எதிர்காலம். சிரிக்கவில்லை, இது நமக்கு எதுவுமே காட்டவே இல்லை. சிரிக்கவில்லைன்னா முடிஞ்சு போனது, அவன் எதுவுமே சிரிக்கல, முடிஞ்சு போயிட்டு. அப்ப இதுல எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய சொல் வந்து என்னது, நம்மளுக்கு சிரிப்பால்.
அடுத்து பாருங்க சரியான வினாச்சொல் நெல்லையப்பர் கோயில். ஸோ ஒரு இடத்த பத்தி கொஸ்டின் கேட்கும்போது நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம், எங்கு அப்படிங்கிறதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ எங்கு உள்ளது, நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது. அதே மாதிரி அடுத்துக்கும் வினாச்சொல் கேட்டிருக்காங்க. அறநெறி சாரம் பாடலை எழுதியவர். ஸோ எழுதியவர் அப்படின்னா இடத்துல என்ன சொல்லுவோம், யார் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியா கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை. ஸோ இதுல வந்து பாருங்க, எவை, ஏன், எப்படி. செய்யக்கூடாதவை என்ன வரும் அப்படின்னா யாவை வரும், இல்லைன்னா எவை. இது ரெண்டு தான் நமக்கு கன்ஃபியூஷன்ல வரும். ஸோ அப்போ இதுல வந்து ஏன் வராது, எப்படி வராது. ஏன்னா ஏன் அப்படிங்கும்போது ஒரு ரீசனபிளா இருந்தா மட்டும்தான் ஏன் வந்து இது. இப்போ ஒருவேளை தீ விபத்தால் ஏற்பட்டால் இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய சென்டென்ஸ் வந்து ரீசனபிளா வந்துச்சுன்னா ஏன் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரும். எப்படி வந்து அதுவும் வராது. ஸோ எப்படி வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வராது. ஸோ அப்போ இந்த சென்டென்ஸுக்கு பார்க்கும்போது தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை ஒன்று எவை வரலாம், இல்லாட்டினா யாவை வரலாம். ஸோ இந்த இடத்துல யாவை வந்து ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த யாவை அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா, ஸோ ஒரு இதை வந்து லிஸ்ட் போட்டு கொடுக்க போக்கும். இந்த இதுக்கு இதெல்லாம் செய்யக்கூடாது. அப்போ அந்த ஒரு ரிலேஷன் வந்து ஒரே இதுல இருக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஒரு எப்படி சொல்ல அப்படின்னா, இப்போ எவைக்கும் யாவைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது, யாவை அப்படிங்கிறது அதுவும் பட்டியல் தான். பட்டியல் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம், அது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்போ அந்த விஷயங்கள் பார்க்கும்போது ஒன்றுக்கு ஒன்றுக்கு எனக்கு தொடர்பு வந்து இருக்காது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணலாம், தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை யாவை அப்படின்னா, ஒன்று கதவை பூட்டக்கூடாது. அப்போ கதவுக்கும் அதே மாதிரி ரெண்டாவது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, அது வெளியில வந்து இது பண்ணக்கூடாது, போர்வையால சுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். அந்த மாதிரி நிறைய ரீசன் வந்து ஒன்றுக்கு தொடர்பு இல்லாதது. அந்த மாதிரி வரும்போது யாவை. அப்போ லிஸ்ட் போட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் வரும்போது என்ன செய்யலாம், யாவை வந்து யூஸ் பண்ணலாம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எவை அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஒரு பெயர் சொல் சார்ந்து வரக்கூடியது. அப்போ எவை அப்படிங்கும்போது ஒவ்வொரு லிஸ்ட் வந்து பெயர் சொல் சார்ந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எவை யூஸ் பண்ணணும். ஸோ நிறைய வந்து நிறைய வித்தியாசமான இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா யாவை. ஸோ பட்டியல் லிஸ்ட் போட்டு வரதுல நம்மளுக்கு வந்து லிஸ்ட் போட்டு நிறைய ஐடியாஸ் கொடுக்குறோம் அப்படின்னா யாவை வந்து வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து யாவை தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை இது கூட டைரக்டா வந்து கேட்கலாம். ஸோ தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை யாவை அப்படிங்கிறதா கரெக்டான வார்த்தை. அடுத்து பாருங்க, மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார். அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள். அப்ப இது வந்து நமக்கு இணைப்பு சொல் கேட்டிருக்காங்க, கன்ஜெக்ஷன் வேர்டு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்க, இப்போ மீனாட்சி நல்ல தமிழ் பேசுறதுக்கு திறமை பெற்றிருந்தார். அதனாலதான் அவருடைய மாணாக்கர் என்ன பண்றாங்க, அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள். அப்ப என்ன வரும், ஒண்ணு அதனால் வரும், அப்படி இல்லைன்னா ஆகையால் வரும். ஸோ அதனால ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால எடுத்துக்கலாம், ஆகையால் வந்து கரெக்ட். அப்போ ஒரு புத்தக கண்காட்சி, அப்போ நமக்கு என்ன ஒரு பிளேஸ் லொகேஷனை பத்தி கொஸ்டின் வர்றதுன்னா அப்ப எங்கதான் கரெக்டான வருது. அதுக்கப்புறம் வந்து சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று. தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்து விடும். அதே அதுக்கப்புறம் இதுல வந்து இந்த டேஷ் கொடுக்கல. ஸோ அப்போ இது அதாவது ரெண்டு வார்த்தை கொடுத்துருக்காங்க, ஃபுல் ஸ்டாப் வச்சு ரெண்டு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு வார்த்தையை கனெக்ட் பண்ணக்கூடிய வார்த்தை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து ஒரு கம்பாரிசன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஊமை தொடர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் வந்து திரிந்து விடும், அதே மாதிரி. அப்போ நம்மளுக்கு என்ன வரும், அது போல. சரி, இதை வந்து எக்ஸாம்பிளா சொல்லிட்டு நம்மளுக்கு கூற விடக்கூடிய கருத்தை வந்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல வச்சிருக்காங்க. ஸோ அப்போ இந்த போல அப்படிங்கிறது ஒரு நம்மளுக்கு தெரியும். ஸோ நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அவை, அதனால அது போலதான் வரும். ஏனெனில் ஏன் வராது அப்படின்னா, இந்த சென்டென்ஸோடைய கண்டினியூஷன் வந்து அடுத்ததுல இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஏனெனில் கூட யோசிக்கலாம். ஆனா இந்த சென்டென்ஸ்க்கும் அந்த சென்டென்ஸ்க்கும் என்ன செய்யல, தொடர்ச்சி கிடையாது. ஆனா இதை கம்பேர் பண்ணி அடுத்த சென்டென்ஸ் என்ன செய்யறாங்க, எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அது போல, அதே மாதிரிதான் கரெக்டா வரும். ஸோ அதுக்கப்புறம் சரியான இதுன்னு கேட்டிருக்காங்க, இருபொருள் தருக கொடுத்துருக்காங்க. அப்போ ஆக்குதல் அப்படிங்கிறது என்னது, நம்ம வந்து செய்யறது. இப்போ யாக்கை அப்படிங்கிறது உடம்பு, இந்த ரெண்டுமே வந்து ஒரே இதுதான். ஆனா ஆக்குதலுக்கான இது வரல. ஸோ அப்போ இது தப்பு. சோறு உண்டாக்குதல் கரெக்ட். ஏன்னா ஆக்குதல் அப்படிங்கும்போது என்ன பண்ணும், உருவாக்குறது. அப்போ உண்டாக்குதல் கரெக்ட். ஆனா சோறுன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா கேட்டிருக்கிறது வந்து ரெண்டு பொருட்கள், சரியான ரெண்டு பொருட்கள் கொடுத்துருக்காங்க. அப்ப ரெண்டா பிரிக்கும் போது சோறு தனியா உண்டாக்குதல் தனியா. அப்ப சோறு என்ன செய்யாத வராது, உண்டாக்குதல் தான் வரும். அது உணவு கொடுத்துருக்காங்க, பருகுதல் கொடுத்துருக்காங்க, அப்ப எதுவும் வராது. இந்த இடத்துல பாருங்க, செய்தல் சமைத்தல். இப்ப நமக்கு செய்தல் அப்படிங்கிறது என்னது, ஒரு பொருளை வந்து செய்யறது. சோறாக்குதல் அப்படின்னு சொல்லுவோம், சாதம் முன்னாடி ஆக்குதல் அப்படிங்கிறது சமைத்தல் தான் சொல்லுவாங்க. அப்ப இதுதான் வந்து நமக்கு என்னது கரெக்ட். அதே மாதிரி இப்படி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் கொஸ்டின்ஸை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம், போட்டுடலாம். அடுத்து பாருங்க, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஸோ மதலை அப்படிங்கிறது என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ
ஸோ ஏணி சாத்திய மதலை. ஸோ மதலை அப்படிங்கிறது என்னது, நம்மளுக்கு தூண். நம்ம வந்து லைன்ல அந்த பாட்டு லைன்ல அப்படியே வரும், அதுதான் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏணி சாத்திய மதலை வராது, வானம் மூன்றிய மதலை தான் கரெக்ட். இரவில் மாற்றிய மதலை வராது, காணம்பாலை. ஸோ இதுவும் தப்பு. அப்போ இதுதான் வந்து மதலை அப்படிங்கிறது என்னது, வானம் மூன்றிய மதலை கரெக்ட். அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்ல தகுந்த இடத்தில் சேர்க்க அப்படி கொடுத்துருக்காங்க. தனது. ஸோ இதுல வந்து எப்படி வரும்னா தனது தமது, இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தெரிஞ்சா அது போட்டுடலாம். ஸோ தலைவர், தலைவர் அப்படிங்கிற மரியாதை நிமித்தமா சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தமது தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அவங்க வந்து அதாவது நமக்கு ஒருமை பன்மையா இருந்தாலும் மரியாதை நிமித்தம் வந்துச்சு அப்படின்னா தமதுன்னு வரும். அப்படி இல்லாம சாதாரணமா ஒருமை மட்டும் வந்துச்சுன்னா தனது வரும். ஸோ தலைவர் அப்படிங்கும் போது நமக்கு என்ன வரும், தமது அப்படிதாங்க வரும். மாணவன் அப்படிங்கும் போது சிங்குலர், ஸோ அதனால தனதுன்னு போடலாம். மாடுகள் அப்படிங்கும் போது என்ன போறோம், தமது. ஏன்னா இது வந்து ப்ளூரலா, ப்ளூரல் வந்தாலே நம்மளுக்கு என்னதான் தமது தான். தலைவர், ஸோ மரியாதை தலைவர் வந்தாலே கண்ணை மூடிட்டு என்ன போட்டு தமது வந்து போட்டுலாம். அப்போ இதுல கரெக்டான என்னது, மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான், அவ்வளவுதான். அடுத்து சால ஊரு தவ நனி கூர் களி, இந்த 6 சொற்களும் ஒரே பொருள் தரும், அவற்றை கண்டறிக. சால ஊரு தவ நனி இது எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல என்னது, மிகுதி அப்படிங்கறதுதான் மீனிங். ஸோ மிகுதி. இதுல கடி மட்டும் வந்துச்சு அப்படின்னா விரைவு நம்ம எடுத்துக்கலாம். கடிங்கிற வார்த்தை கொடுக்கவே இல்லை. ஸோ சால சிறந்தது அப்படின்னா மிகவும் சிறந்தது சொல்லுவோம். அடுத்தால உருநல மிகதான், தவனால மிகதான், நனி. இதுல வந்து ஒவ்வொரு வார்த்தைகளுக்கா நீங்க அர்த்தம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே அப்படி விகுதி அப்படிங்கிற வார்த்தையை தான் குறிக்கும், சரியா. அதுக்கப்புறம் உயர்ந்து ஓங்கும் மலை, தொடரில் ஒரு பொருளுக்கு 2 சொற்கள், அவற்றை தேர்ந்தெடுக்க. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த வார்த்தையில இப்ப இதுல வந்து 3 வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தை எல்லாம் இருக்குது, ஸோ உயர்ந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, ஓங்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, மலை. இந்த 3 வார்த்தையில 2 வார்த்தையோட மீனிங் வந்து சேம். அது என்னன்னு கேட்டிருக்காங்க, அது என்னென்ன வார்த்தைகள்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு பொருளுக்கு 2 சொற்கள் உள்ளன. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பொருளை தரக்கூடிய 2 சொற்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப இதுல வந்து பாருங்க, உயர்ந்து அப்படின்னா உயரமானது, ஓங்கு அப்படின்னா அது என்னதான் உயரம், அதுவும் ஒரு கம்பாரிசன் பேஸ்டா பார்க்கும்போது உயர்வானது தான் கொடுக்குது. அப்ப இந்த 2ம் தான் உயரமான இல்லைன்னா உயர்வான அப்படிங்கிற மீனிங்க கொடுக்கறதுனால இதுதான் வந்து கரெக்ட். அப்போ ஓங்கு மலை வராது, உயர் ஓங்கு கரெக்ட், உயர் மலை வராது, மலை உயர் வராது. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போட்டுலாம், தெரிஞ்சதாதான் இருக்கும். ஆனா கொஸ்டினை ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்ப அந்த கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஈஸியா வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் தராம போட்டுடலாம். அடுத்து பாருங்க, நகை என்னும் சொல் தரும் 2 பொருள் குறிப்பிடுக அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நகை அப்படின்னா என்னது, நகைத்தல் இல்லாட்டினா நகைப்பூ. ஸோ நகைப்பூ அப்படிங்கிறது என்ன வரும், சிரிப்பூ அப்படிங்கிற ஒரு வார்த்தையில வரும். நகைங்கிறது அணிகலன் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்னொரு வார்த்தை நகைச்சுவை, இதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நகைச்சுவை அப்படின்னு வந்து சொல்றோம். இப்ப ஏன் நகைச்சுவைன்னு சொல்றாங்க, நகை அப்படிங்கும்போது சிரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வரும், அதனாலதான். இப்போ ஊர் துறைமுகம் வராது, புன்னகை கரை வராது. இந்த புன்னகை கூட எடுத்துக்கலாம், ஆனா கரை வந்து வராது. சிரிப்பு, சிரிப்பு கரெக்ட், அணிகலன் கரெக்ட், மற்றது எதுவுமே வராது. அப்போ இதுதான் வந்து நகைக்கான 2 பொருள் தரக்கூடிய சொற்கள். அதே மாதிரி குறைநெடில் வேறுபாடு கொடுத்துருக்காங்க. பாரி பரி. ஸோ பாரி அப்படிங்கிறது யார், பாரின்னு சொன்னாலே நம்மளுக்கு மைண்டுக்கு வரக்கூடிய ஒரே ஒரு இது வள்ளல் தான், பாரி வள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பரி அப்படிங்கிறது குதிரை. ஸோ அப்போ இதுல இருந்து என்ன வரும், கழுதை வராது, இது வராது, மாறி குதிரை வந்து என்ன செய்யாது, வராது, வள்ளல் குதிரை தான் கரெக்ட். ஸோ இதுவும் ஈஸியா தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கூற்று காரணம் மாதிரி கொடுத்துருக்காங்க. மாலுமிகள் கோள்களின் நிலையை வைத்து புயல், மழை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பல்களை செலுத்தினர். இது வந்து கரெக்ட் தான். ஸோ இவங்க வானம் பார்த்து, அதாவது இப்போ கோள்களின் நிலையை வைத்து அப்படிங்கிறத விட அவங்க கணிப்பாங்க. ஸோ காட்சி வீசுறது திசை, வானத்துல வந்து நிலா நட்சத்திரங்கள் அதனுடைய இதெல்லாம் வச்சுதான் அவங்க வந்து கப்பல் திசையை கொடுத்து இந்த கப்பலை வந்து செலுத்தியிருக்காங்க. மாலுமிகளின் அனுபவ அறிவு கப்பல்களை செலுத்த, ஆனா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க கப்பல்களை செலுத்துறதுக்கு வந்து அவங்க நிறைய வாட்டி என்ன பண்ணல, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஆனா சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய இயற்கையை கண்டிச்சுதான் அவங்க என்ன பண்றாங்க, கப்பல்களை வந்து செலுத்துறாங்க. அப்ப அது கரெக்ட். ஆனா அவங்களுடைய அனுபவ அறிவு வந்து என்ன கிடையாது, கப்பல்களை செலுத்த உதவுறது வந்து தப்பான இன்ஃபர்மேஷன். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் கரெக்ட். அடுத்து கோமோகிராஃப் அப்படிங்கிற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஒப்பெழுத்து. ஸோ உயிரெழுத்து அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன வரும், வவ்வல்ஸ் வரும். மெய்யெழுத்து அப்படிங்கும்போது கான்சனன்ட் வரும். ஒரு மொழி அப்படின்னா இந்த மோனோலிங்க் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப இதுல வந்து ஹோமோகிராஃப் அப்படிங்கிறது நமக்கு என்ன வரும், ஒப்பெழுத்து தான் கரெக்டான வரும். அடுத்து காஸ்மிக் ரேஸ், இது நமக்கு தெரியும். காஸ்மிக் ரேஸ் அப்படிங்கும்போது என்ன வரும், விண்வெளி கதிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை பார்த்துக்கோங்க. புற ஊதா கதிர்கள் அப்படின்னா யூவி ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்.
ஸோ பால்வீதி மண்டலம் அப்படிங்கும்போது மில்கி வே கேலக்சின்னு சொல்லிட்டு வரும். ஸோ விண் எரிகளுக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எத்தனை பேர் வந்து கரெக்டா பண்றீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அடுத்து பாருங்க நூல். ஸோ நூல் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை என்னன்னு கேட்டிருக்காங்க. த்ரெட் தான் இங்கிலீஷ் கரெக்ட். லூம் அப்படிங்கும்போது என்ன வரும்? சரின்னு வரும். டேனிங் அப்படிங்கிறது என்னன்னா பதனிடுதல். ஃபேக்டரி அப்படிங்கும்போது நமக்கு ஆலை இல்லாட்டா தொழிற்சாலை. ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இதுவும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து யாண்டு அப்படின்னா என்ன வரும்? எங்கே. இது கரெக்ட், நமக்கு புக் பேக்ல இருக்குது. அதுக்கப்புறம் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் கொடுத்துருக்காங்க. ஈன்று அப்படிங்கிறது என்னது? ஈன்றுனா பெற்றுன்னு வரும். கொம்பு அப்படின்னா சிலை. ஸோ ஃபர்ஸ்ட் 4 1 அதிமதுரம் அப்படிங்கிற மிகுந்த சுவை. அப்புறம் 2 குரங்கு அப்படிங்கிறது என்னது? கவி. இப்போ 4 1 2 3 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர். ஸோ பொருள் வாங்கக்கூடியவங்க யார்? கன்சியூமர். கன்சியூமருடைய தமிழ் அர்த்தம் என்னது? நுகர்வோர். இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்றவங்க. ஸோ முதலீட்டாளர்கள் கிடையாது. அதாவது நமக்கு என்டர்பிரினர் அப்படின்னு சொல்லுவாங்க. தொழில் செய்யறவங்க, இன்வெஸ்ட் பண்றவங்க தான் முதலீட்டாளர்கள். அதுக்கப்புறம் தொழிலாளி அப்படிங்கிறவங்க வேலை செய்யறவங்க, நெசவாளிகள் நெசவு சொல்லுவாங்க. அப்போ வாங்குறவங்க யாரு? நுகர்வோர் தான் வாங்குறவங்க. அப்பதான் கரெக்ட். அதே மாதிரி இடத்துல ஒரு மேட்ச் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து இந்த நம்மளுக்கு வந்து மரபு சொற்கள்லாம் வந்துடும். இப்போ அப்படிங்கும்போது என்ன வரும்? ஆள் நிறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ 4. ஆடு வந்து ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோம். அப்போ 3. ஒளி கச்சை அப்படின்னு சொல்லுவோம். 2. கற்குவியல் அப்படின்னு சொல்லிட்டு 1. அப்போ 4 3 2 1 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து கட்டளை தொடர். ஸோ நேற்று வந்தான் கிடையாது, வருவித்தான் கிடையாது, இது நாற்காலி, இது பூக்களை பறிக்காதீர். நம்ம வந்து ஒரு ஆர்டரா சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த ஒரு பூக்களை பறிக்காதீர், பூ பறிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதா கட்டளை வாக்கியம். அது வந்து இதுதான் கரெக்ட். அடுத்து பொருள்கோளை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆழத்து மேல குவளை குளத்துல வாயில் நெடிய குரங்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொண்டு கூட்டு பொருள்கோள் இது நம்ம ஆல்ரெடி புக்லேயே இருக்குது. பொருள்கோள் அப்படின்னா என்னது, அதுக்கு எப்படிலாம் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலாம். ஸோ அதில் வந்து பார்க்கலாம். அப்போ இதுல பேர் வந்து நம்மளுக்கு கொண்டு கூட்டு பொருட்கள் அப்படின்னா அந்த பொருட்களுடைய அர்த்தத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வார்த்தைகளை மாறி மாறி நம்ம எடுத்து சேர்த்து அர்த்தத்தை கொண்டு வரதுக்கு பேர் தான் வந்து கொண்டு கூட்டு பொருட்கள். இது வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க, விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல, அதாவது இந்த மேலோர் போல என்று விருந்தை பற்றி கூறும் முழுது எனது கலிங்கத்து பரணி. இது நம்மளுக்கு புக்ல வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஓர், அந்த ஒரு ஓர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம வந்து ஒரு ஓர்னு போடும்போது இந்த ஓர் அப்படிங்கிற வார்த்தை எதுக்கு முன்னாடி வரும் அப்படின்னா உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி என்ன வரும்? ஓர் அப்படிங்கிறது கொடுப்போம். ஒரு அப்படிங்கும் போது என்ன வரும்? இந்த அதாவது நமக்கு உயிர்மை எழுத்து, அந்த மற்ற எழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள் எல்லாமே இந்த கான்சனன்ட் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி மற்ற எழுத்துக்களுக்கு முன்னாடி என்ன வரும்? ஒரு அப்படிங்கிற சொல்லிட்டு வரும். நம்ம நார்மலா இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னா நம்ம கதை சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? ஒரு ஊர்ல அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ அதுவே தப்பு. ஆக்சுவலா நம்மளுக்கு என்ன வரும்? ஓர் ஊரில். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து கரெக்ட். இப்போ என்ன அர்த்தம்? உயிரெழுத்துக்கு முன்னாடி நமக்கு என்ன வார்த்தை வரணும்? ஓர் அப்படிங்கிற வார்த்தை வரணும். ஸோ இனிமே யாருக்காவது கதை சொல்றீங்க அப்படின்னா ஒரு ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க, ஓர் ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. சரியா? அதே மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்ன பாருங்க, ஒரு அழகிய. இப்போ வந்துருக்கு. ஆங்கிறது உயிரெழுத்து, அதுக்கு முன்னாடி ஒரு வராது, தப்பு. அதே மாதிரி 2வதுல பார்த்தோம் அப்படின்னா குளம் அப்படிங்கிறது நமக்கு என்ன வரும் அப்படின்னா உயிரெழுத்து கிடையாது. அப்போ ஓர் வந்திருக்கு, அப்போ அதுவும் தப்பு. இங்க ஓர் அழகிய கரெக்டா கொடுத்துருக்காங்க, ஓர் குளம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் தப்பா? ஓர் அழகிய கரெக்ட், ஒரு குளம் கரெக்ட். ஒரு அழகிய தப்பு, ஒரு குளம் கரெக்ட். ஸோ அப்போ இந்த மாதிரி இந்த ஒரு வச்சு ரொம்ப சிம்பிள். அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து என்ன செஞ்சலாம்? போட்டுடலாம். அடுத்து சரியான தொடர் எதுன்னு கொடுத்துருக்காங்க. அருந்தும் அருமருந்தன உணவே நாம் தமிழ் மக்கள் அறிந்தவர். இதை ரீட் பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். நம் தமிழ் மக்கள் அருமருந்தன அருந்தும் உணவே அறிந்தவர். அப்போ இது கரெக்டு. அருந்தும் உணவே அருமருந்தன அறிந்தவர் நம் தமிழ் மக்கள். இந்த சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா நம் ஒரு சப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் வர மாதிரி வரும். ஸோ அப்புறம் பேர் சொல் தான் ஃபர்ஸ்ட் வர மாதிரி வரும். ஸோ அப்போ நம் தமிழ் மக்கள், அப்போ அந்த மாதிரி ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகள். அப்போ இந்த மாதிரி சரியான தொடர் வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா அந்த வார்த்தைகளை பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு பெயர் சொல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? கரெக்டுக்கு நம்ம கம்பேர் பண்ணதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து நம் தமிழ் மக்கள் அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்குது. நம் உணவே அருமருந்தன அறிந்தவர், அருந்தும் தமிழ் மக்கள் வராது. ஸோ அப்போ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக வந்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் அதே ஒரு ஊரை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஓர் புத்தகம் வராது, ஒரு புத்தகம் கரெக்டு. ஒன்று புத்தகம் வராது, ஒன்றின் புத்தகமும் சேர்ந்து வராது. அப்போ இந்த மாதிரி ஈஸியாக வந்து போட்டுடலாம். அடுத்து பாருங்க, சொல் பொருள் பொறுத்துகள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாரணம் அப்படிங்கிறது என்னது? யானை. ஸோ 4. சூரன் வீரன், பரி குதிரை, கமுகு வந்து பாக்கு. இது நம்மளுக்கு புக்ல இருக்குது. ஸோ 4 3 2 1 தான் கரெக்ட்.
ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, இது சரியான சொல்லையும் பொருளையும் தேர்ந்தெடுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுல வந்து பாருங்க அப்படின்னா வருக்கை வந்து என்னது இருக்கைன்னு கொடுத்துருக்காங்க. வருக்கைங்கிறது என்னதுன்னா பலா. ஸோ இது வந்து தப்பு, பலா தான் கரெக்டான ஆன்சர். புல் அப்படிங்கிறது பறவை, இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா தாவரம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் தப்பு. அல்லல் சேரு கரெக்டு. மடிவு தொடக்கம். மடிவு அப்படிங்கிறது என்னது முடிகிறது. ஸோ மடியுதல் இருத்தல் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது முடிவுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஆனா இங்க தொடக்கம்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இதுவும் தப்பு. ஸோ இடத்துல பாருங்க கழனி. ஸோ அதுவும் பொறுத்துக்க தான். கழனி அப்படிங்கிறது வயல். சமர் போர். களம் வந்து நம்மளுக்கு வந்து கப்பல் வரும். ஆழி வந்து கடல். ஸோ 4, 3, 1, 2 தான் கரெக்ட். இதெல்லாம் ஓரளவு ஈஸியாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸ்மன் என்பார் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தனர். ஸோ ஈஸ்மன் என்பார், இப்போ ஈஸ்மன் அவர் மரியாதை நிமித்தம் என்பார் கொடுத்துருக்காங்க. படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தனர். ஏன்னா இது ஒரே ஒரு ஆளை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? கண்டுபிடித்தார் அப்படிங்கிறது தான் வரும். அப்போ அது வந்து தப்பு. ஈஸ்மன் என்பார் கண்டுபிடித்தனர். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து உயர்திணை கொள்ளுது. அப்போ உயர்திணையுடைய வினை பெயர் தான் வந்திருக்கணும். அங்க வந்து கண்டுபிடித்தன அப்படின்னா அது வந்து அக்ரிணைக்குள்ள வினை பெயர், அப்ப அது தப்பு. ஈஸ்மன் என்பவர் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார் கரெக்ட். அடுத்து கண்டுபிடித்தது இதுவும் வராது. அப்ப இந்த மாதிரி ஈஸியா வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா போட்டுடலாம். அதே மாதிரி அடுத்தும் ஒருமை பன்மை தான் கேட்டிருக்காங்க. மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. ஸோ மரங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது? ஒரு அக்ரிணை பொருள் தான். அப்ப அக்ரிணை இதுல வந்து ஒருமையா பன்மையா? நிறைய மரங்கள், அப்ப பன்மை. ஸோ பன்மைக்கான வினை வந்து என்ன வரும்? பன்மை, அதாவது பெயர் சொல் வந்து பன்மையா இருந்துச்சு அப்படின்னா இந்த ந வந்து முடியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே இது ஒருமையா இருந்துச்சுன்னா தூ வந்து முடியும். ஸோ மரம் அனைத்தும் வளர்ந்தது அப்படின்னா ஒருமை. மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன, அதுதான் வந்து கரெக்டான வார்த்தை. ஸோ மரங்கள் அனைத்தும் வளர்ந்தது கரெக்ட். இதுல மரம்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது கரெக்ட். ஆனா இங்க வந்து மரங்கள் கொடுக்கும்போது வளர்ந்தது வராது. மரம் அனைத்தும் வளர்ந்தன. மரம் அப்படிங்கிறது நமக்கு என்ன வந்துடும்? ஒருத்தர் தான் கொடுக்குது. அப்ப அனைத்தும், அதாவது ஒவ்வொன்றும் அப்படிங்கும் போது வரும். அப்ப இதுவும் என்னதுதான்? தப்பு தான். வளர்ந்து சேர்த்தது இதுவும் வராது. அப்ப இந்த மாதிரி கம்பேர் பண்ணா நமக்கு என்ன செஞ்சிடலாம்? போட்டுடலாம். அடுத்து வந்து காட்டு விலங்குகள் பலவும் வர தொடங்கியது. விலங்குகள், அப்ப இங்க என்ன வரும்? ந வரும். பன்மை, அதாவது அக்ரிணை பன்மை வச்சு மேக்சிமம் நம்மளுக்கு நிறைய இடத்துல ந வச்சு முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப காட்டு விலங்குகள் நம்மளுக்கு என்ன வராது? தூ வந்து வராது. காட்டு விலங்குகள் தொடங்கின கரெக்ட். காட்டு விலங்குகள் தொடங்கினார், இது வந்து உயர்திணைக்குள்ளது, அப்ப அது வராது. காட்டு விலங்குகள் பலவும் வர தொடங்கினார்கள், இதுவும் தப்பு. ஏன்னா இது வந்து நமக்கு என்ன வரும்? அந்த தொடங்கினார்கள் அப்படிங்கும்போது நம்மளுக்கு உயர்திணையை குறிக்கக்கூடிய வினைச்சொல்லா இருக்கும். அப்ப இதுல வந்து இதுதான். அடுத்து விடுதலை ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃப் கொடுத்துட்டு அது கேட்டாங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் மற்றபடி என்ன செஞ்சிடும்? ஈஸியா வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அப்ப விடுதலை போரில் பங்கேற்றவர் அப்படின்னு யாரும் எனக்கு யாரை பத்தி தான் கொடுத்துருக்காங்க? முத்துராமலிங்க அவரை பத்தி தான் கொடுத்துருக்காங்க. அப்ப அதெல்லாம் அவர்களுடைய பேர் தான் என்ன செய்யும்? வரும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவர் ஊரையே கேட்ட ஆங்கில அரசு செய்த செயல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுல நம்மளுக்கு ஓரளவு ரீட் பண்ணாம கூட என்ன செஞ்சலாம், ஈஸியா போட்டலாம். ஏன்னா அந்த லெசன் நமக்கு தெரிஞ்சதுனால. அவர் உரையை கேட்ட ஆங்கில அரசு நம்மளுக்கு என்ன ஒரு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன சிறையில் அடைத்ததுன்னு சொல்லிட்டு வருங்க. வாய்ப்பூட்டு சட்டம் பத்தி இல்லை. அப்போ நம்மளுக்கு அதை கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சிறையில் அடைத்தது, நாங்கள் அவரை சிறை, அதாவது அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்ததுன்னு கொடுத்துருக்கோம். அப்போ சிறையில் அடைத்தது கரெக்டாக வரும். மேடைகளில் அரசியல் பேசக்கூடாத தடை விதிக்கப்பட்ட சட்டம் வந்து என்னது? வாய்ப்பூட்டு சட்டம். ஏன்னா இதுல வந்து அதை பத்தி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால இதை போட்டுடலாம். அதுக்கு தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யாரு? திருவிக்க. முத்துராமலிங்கரை தேசியம் காத்த செம்மல் சொல்லிட்டு அறிவித்தது யாரு? அதாவது பாராட்டினது வந்து திருவிக்க தான். வங்க சிங்கம் என்று பாராட்டது யாருன்னா வங்க சிங்கம் என்று பாராட்டப்படுபவர் யாரு அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். ஸோ அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா வங்க சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நெருங்கிய தொடர்பு கொண்டுட்டாங்க. இதெல்லாம் வந்து ஓரளவு தெரிஞ்ச டாபிக்கா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து என்ன ரீட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓரளவு தெரிஞ்சதை வச்சே போட்டுடலாம். கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு ரீட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு 50 கொஸ்டின் பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்புறோம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.